எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா ரவா தோசை தாங்க செய்ய போகிறேன். நல்லா மொறுன்னு ரவா தோசை செஞ்சு சாப்பிட போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். நல்லா மொறுன்னு தோசை சாப்பிடணும்னா நான் போடுற மாதிரி அதே அளவுகளில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மொறுன்னு உடனே ரவா தோசை செஞ்சு சாப்பிடலாம். 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம், இல்லைன்னா மைதா மாவுனாலும் எடுத்துக்கலாம். நான் மைதா மாவு தான் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதில் எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க. அப்படியே அரிசி மாவு 1 கப்பு, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் போல் இஞ்சி பொடியாக நறுக்கணும், இஞ்சி ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை கொஞ்சமாக நறுக்கிக்கோங்க, கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணது. ரொம்ப ஈஸியான வேலை, நினச்ச உடனே செஞ்சு சாப்பிட்றலாம். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுங்க தான். நம்ம அதுக்காக போகணும் இல்லை. வீட்டில் இருக்கிற கோதுமை மாவோ மைதா மாவோ உங்களுக்கு என்ன இருக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ கோதுமை மாவு இல்லை, மைதா மாவு தான் இருந்துச்சு. இதுக்காண்டி இந்நேரத்தில் மணி இப்போ 8:45 நைட்டு 8:45 9 ஆயிடுச்சு. இப்போ கடைக்கு போக முடியாது. ஆனால் தோசை சாப்பிடணும், நல்லா மொறுன்னு ரவா தோசை சாப்பிடணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதனால் இருக்கிற பொருளை போட்டு மொறுன்னு ரவா தோசை செய்கிறதுக்கு தான் இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். நல்லா தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி அதுதான். இதை மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் சட்னி, சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் போல் தேங்காய் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய். இதுக்கு அன்றைக்கி பொட்டுக்கலை எல்லாம் சேர்க்காம வெறும் தேங்காயில் மட்டுமே சட்னி அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு, இந்த அளவு இஞ்சி, கொஞ்சம் போல் கருவேப்பிலை தழை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அரைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி ரெடி. மெயினாக நம்மளுக்கு ரவா தோசைக்கு தேங்காய் சட்னிக்கு தான் நல்லாயிருக்கும். கார சட்னி மற்றபடியெல்லாம் நீங்கள் அரைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் தான் தேங்காய் சட்னி. 2-3 வரமிளகாய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை இந்த எண்ணெய்க்குள்ளே நல்லா வறுவிடணும். சட்னிக்குள்ள வடையில் நல்லா மொறுன்னு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி சுருணும். அந்த சுருன்னு வர்ற சத்தத்தை அந்த சட்னிக்குள்ள விட்டால் அதுதான் டேஸ்ட்டு சட்னியே. சட்னி ரெடி. அது பார்த்திங்கன்னா தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எங்கே முடிஞ்சது நல்ல தண்ணியை வச்சுக்கோங்க. மாவை இன்னும் கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். அப்படி இருக்கணும், ஊற்றினா தண்ணி ஆட்டம் இருக்கும். இதில் கொஞ்சம் சீரகம் குருமிளகு போடணும், மறந்துட்டேன். கொஞ்சம் சீரகம் குருமிளகு 1-2 தட்டி போட்டுக்கோங்க, முழுசாக போடக்கூடாது. ஈஸியான வேலை, ரொம்ப டேஸ்டான தோசை. ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கல் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா கலக்கி விட்டு இந்த ரவா தோசை மட்டும் சருதி. நீங்கள் எவ்வளோ தொலைக்கு தண்ணி ஊற்றி கலக்குறீங்களோ அவ்வளோ தொலைக்கு நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும். மினிமமான சூட்டிலே வச்சுக்கணும். இப்போ நல்லா பொறுமையாக வேகட்டும். இதில் இப்போவே எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும், நல்லா வேகும். ஆனால் இந்த ரவா தோசைக்கு எண்ணெய் தான் கொஞ்சம் கூட விட்டுக்கணும் கண்டிப்பாக. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல கலர் வந்திருக்கு. அந்த மாதிரி கலர் வரணும் ஃபுல்லாக. அடுப்பை இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கலாம். இது திருப்பி போடாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த தோசை நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாம். வெந்துருச்சுன்னா அதுவே தானாகவே எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்காது. நல்லா திருப்பி போடாமல் நல்லா இதே மாதிரி எடுக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ அதே மாதிரியே இன்னொன்று ஊற்றுறேன். நல்லா கலக்கி விட்டுருங்க.
கணம் ஊற்றாமல் ஊற்றி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். டக்குன்னு ஒரு 7 நிமிஷம் தான் இருக்கும், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி மொறுன்னு எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள் தோசை. பாருங்கள் நான் உடச்சி காட்டுறேன் பாருங்க. பாருங்க இப்படி மொறு பண்ணணும் இல்லை, அப்படி மொறுன்னு வரணும்னா நான் சொன்ன மாதிரி பக்குவத்தோடு ஊற்றணும். இன்னொன்று வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கணும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் உடையுது எடுக்கையில். சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. எத்தனை தோசை உள்ளே போகுதுன்னே தெரியாது. இது வந்து செய்யவே சாப்பிட்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அவ தான் கேட்டா, அம்மா எனக்கு ஏதாவது ஒன்று குடும்பம் சூடாக எப்படி இருக்கு ரோஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்லி வாயிலே வைக்கலையே. எப்படி வருது பற்றியா? மொறு நல்லா கலராக பாருங்க, நல்லா மொறுன்னு செமையாக வந்துருக்குது. ரவா ரோஸ்டா தோசையா மம்மி? ரவா தோசை தாம்மா, சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கலக்கி போட்டுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு, நல்ல முருகலா இருக்கு. நம்ம ஆவையில எங்க அம்மா எப்படிலாம் தோசை ரவையில சுட்டுருக்காங்க, சூப்பரா இருக்கு. நிஜமாலுமே நல்ல மொறுன்னு இருக்கு. அதாவது இன்ஸ்டன்ட் தோசை இது வந்து அப்படியே உடனே ரவையை கலக்கி போட்டாச்சா? உடனே அதாவது என்னடா சாப்பிடலான்னு பாரு, சாப்பாடு இருக்குது, மாவு இருக்குது, இட்லி கூட காலையில் சுட்ட இட்லி கூட இருக்குது, சாப்பாடு ரசம் குழம்பு சாம்பார் எல்லாமே இருக்குது. எனக்கு என்னமோ எதுவுமே மத்தியானத்துல இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லைம்மாண்ணா. இது நம்ம நார்மலா அரைப்போல தோசை இருக்கு. அதனால எனக்கு என்னமா சரி ரவா தோசைனதுமே ரவாயில தோசையா சாப்பிட்டுருக்கோம் கடையில, இருந்தாலும் பெருசா பிடிக்காது. இது சூப்பரா இருக்கும். இது வந்து தோசை ரொம்ப பிடிக்கும். இல்லை இதில் வந்து நான் வந்து இது கோதுமை மாவு கலக்கணும், நல்லாயிருக்கும். நான் வந்து கோதுமை மாவு இல்லை, இப்போ கடைக்கு போகிறதுட்டு கொஞ்சம் போல் மைதா மாவு மட்டும் 1/2 கப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா? டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, நல்லா முருகலாவும் இருக்கு. தேங்காய் சட்னிக்கு அதுக்கு நல்லா இருக்கு. தோசையும் சூப்பரா இருக்கு. சரிங்க, எங்கள் ராஜி முறுக்கு மாதிரி கிடைக்கிறேன். வருங்க பிக்கிறங்க எப்படி வருதுன்னு வருங்க. ஆனா சுட சுட சாப்பிட்டா இன்னும் சூப்பரா. ஆமா, இது ஆறி போய் அம்மா வீடியோ கேக்குறேன்னு ஆறி வச்சு குடுக்குறாங்க பாருங்க. செய்ய என்ன பண்றீங்கன்னா அம்மா செய்ய நீங்க பிளேட்ல ரெடியா இருந்துக்குங்க, அப்படியே சுட சுட சாப்பிடுங்க, வேற லெவல்ல இருக்கும். பாருங்க எப்படி ஒரு கடலை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சன்னமா போட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10 தோசை திம்பாங்க. அதான் நான் அப்படியே சொல்லிட்டேன், இந்த மாதிரி தோசை சுட்டா எவ்வளவு உள்ள போகுதுனால கணக்கு வைக்க முடியாது, போயிட்டே இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி தானே இருக்கு, போயிட்டே இருக்கு அது வாட்டில உள்ள. சூப்பர், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட பிஸியா இருக்கோங்க, அதான் எப்படி இருக்குங்கறத கமெண்ட். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. நன்றி, வாழ்க வளமுடன்.